வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை மெய்யன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சிக்கலும் தீர்வும். சிக்கலுக்கான தீர்வு காண்பது அனைத்து மனிதருக்கும் அடிப்படை தேவையான ஒன்று. சிக்கல் என்பது ஒரு இலக்கை அடைய கடினப்படுத்தும் தடைகள் அல்லது பிரச்சனைகளை குறிக்கும். உடலுக்கோ மனதிற்கோ சிக்கல் வரும்போது அந்த சிக்கலை சந்திக்க போதிய பலமில்லாத மனநிலையை கவலைன்னு சொல்றோம். ஒரு பொருளினாலோ ஒரு நிகழ்ச்சியினாலோ கவலை ஏற்படுவதில்லை. அதை சரியாக உணர்ந்து கொள்ள முடியாத போது, புரிந்து கொள்ள முடியாத போது, சிக்கலை தாங்கிக் கொள்ள முடியாத போது, தீர்த்து கொள்ள முடியாத போது மனதின் பலகீனம் மற்றும் குறைபாடு தான் கவலையா வருது. மனதில் தோன்றும் கவலையை மனதை கொண்டுதான் நம்ம களைய வேண்டும், தெளிவு பெற வேண்டும். மனதிற்கு அதிக வலிமை இருக்கிறது. சிக்கலை புரிந்து கொள்ள, சிக்கலை தீர்த்து கொள்ள அறிவின் கூர்மையும் இருக்கிறது என்றால் அப்போது கவலை ஏற்படுவதில்லை. மனிதகுல வாழ்வில் சிக்கலுக்கான காரணம் பொருள் வறுமையும் அறிவு வறுமையும் அடிப்படை காரணமாகும். சோம்பல், வீண் செலவு, இயற்கை சீற்றம், பொருள் பதுக்கல், பொறுப்பும் திறமையும் மற்ற ஆட்சி நிர்வாகம் எனும் ஐவகை காரணங்களால் பொருள் வறுமை ஏற்படுகிறது. அறிவு வறுமை இல்லாத சமுதாயத்தில் பொருள் வறுமை எக்காரணத்தால் உண்டானாலும் அத்தகைய குறுகிய காலத்தில் நிறைவு செய்து கொள்ளலாம். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் என்ற 3 வகையிலும் அறிவு வறுமை மக்களிடம் ஏற்படுது. வாழ்க்கை அனுபவத்தில் தேர்ந்தவர்கள் கண்காணிப்பில் அறியாமையும், வாழ்க்கை உண்மை உணர்ந்து சிந்தித்து திட்டமிட்டு செயலாற்றி வாழும் கல்வி மூலம் அலட்சியத்தையும், இயற்கை நியதி உணர்ந்து அதையொட்டி மதித்து வாழும் பண்பில் உணர்ச்சி வயப்பட்ட மனோநிலையையும் சமன் செய்து கொள்ளலாம். அறிவு வறுமையை ஆன்மீக வாழ்வை மேற்கொள்வதன் மூலம் சமன் செய்து கொள்ளலாம். உயிரின் மதிப்புணர்ந்து பிறர் தேவை, விருப்பம் இவற்றிற்கு உயர் மதிப்பளித்து தன் தேவை, விருப்பம் இவற்றை கட்டுப்படுத்தி கொண்டு எல்லாரிடமும் ஒத்தும் உதவியும் வாழும் பண்பை இயல்பாக கொள்ள வேண்டும். ஆன்மீக அறிவு வளர்ச்சி திட்டம் ஒன்றால்தான் அறிவு வறுமையை போக்க முடியும். பொருள் வறுமையை பொருளை கொடுத்தும், அறிவு வறுமையை அறிவறிய செய்தும் போக்கலாம். அறிவு செல்வம் மிகும் இடத்து பொருள் வறுமை தானே ஒளிந்துவிடும். மனச்சிக்கலை தீர்க்க மன்னித்தலும் மறத்தலும் அவசியம். பணச்சிக்கலை தீர்க்க சேமித்தலும் செலவினத்தை குறைத்தலும் அவசியம். வாழ்க்கை சிக்கல்கள் பல காரணங்களால் விளையுது. பெரும்பாலும் அறிவில் உள்ள குறைபாடுகள் தான் வாழ்க்கை சிக்கல்கள் விளைய காரணமாக இருக்கிறது. அறிவின் குறைபாட்டினால் இயற்கையின் நியதி தெரிவதில்லை, செயல் விளைவு தத்துவம் புரிவதில்லை. தவறு செய்தால் இன்றோ நாளையோ அறிவிற்கோ உடலுக்கோ துன்பம் விளையும் என்பது தெரிவதில்லை. இத்தகைய அறியாமையினால் செய்த தவறுகளின் காரணமாக பெருக்கிக் கொள்கின்ற துன்பங்களே வியாதியாகவும் வாழ்க்கை சிக்கல்களாகவும் நம் முன் எழுந்து நிற்கின்றன. அறிவின் குறைபாட்டால் சமுதாய ஒழுங்கமைப்பு விதிகள் புரிவதில்லை. பலர் இணைந்த கூட்டுறவு வாழ்வு எனும் சமுதாயத்தின் பராமரிப்புக்கும் காப்புக்கும் மேம்பாட்டுக்குமான விதிமுறைகளை அறியாமல் அல்லது அவமதித்து அதன் விளைவாக சந்திக்கும் துன்பங்கள்தான் வாழ்க்கை சிக்கல்களாக மாறுகின்றன. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உருளும் வாழ்வு என்னும் காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் யார் என்று தெரிவதில்லை. என் மூலம் என்ன, முடிவென்ன என்பதை விளங்கிக் கொள்வதில்லை. தன்னில விளக்கம் பெற வேண்டும் என்று கூட தெரிவதில்லை. அதன் விளைவாக வாழ்வின் பிறவின் நோக்கமாகிய வீடு வேறு என்ற உன்னதமான லட்சியத்திற்கு இசைவான வகையில் வாழும் முறையை அமைத்து கொள்ளாமல் அந்த லட்சியத்திற்கு இடையராக எதிரிடையாக என்னென்ன வழிகள் உண்டோ அப்படியெல்லாம் வாழ்வதால் அந்த முரண்பாடே வாழ்க்கை சிக்கல்களாக முளைக்கிறது. மகான் ஒரு கவியில் சொல்றாங்க, பொறிபுலன்கள் உடற்கருவி அமைப்பை கொண்டு புதிதாய் கருவி அமைத்து கொண்டு அறிவோடு சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் ஐந்தறிந்தும் நெறியுடனே ஒவ்வொன்றும் மற்றவைக்கும் நேர்முரணாய் இயங்காத முறை காணாது சிறிது பெரிதாய் சிக்கல் மேலும் மேலும் சேர்த்து கொண்டே கவலை மனிதன் பெற்றான்னு சொல்றாங்க. அப்ப அந்த கவலை எழாமல் இருக்க வேண்டும் என்றால்
தேவையின்றி சிக்கலை தானே பெருக்கிக் கொள்ளாது இருக்கணும். அவசியமற்ற முறையில் பிறர் செயல்களில் தலையிடாதிருத்தல். எக்காரணத்தை கொண்டும் போதிய நீதி உணர்வு இல்லாமல் தன் கடமையில் இருந்து வலுவாது இருக்கணும். ஒரு சிக்கலுக்கு தீர்வு காணத்தக்க கூர்மையான அறிவை வளர்க்க சிந்தனை ஆற்றல் தேவை. சிந்தனை திறனை மேம்படுத்த 3 அடுக்கு பயிற்சி முறை இன்றியமையாதது. அவை திட்டமிட்டு செயல்புரிதல், விழிப்பு நிலை, தற்சோதனை. திட்டமிட்டு செயல்புரிதல்னா எந்த செயலை செய்வதானாலும் அதனுடைய விளைவை துல்லியமாக கணித்து அதற்கு ஏற்ற அளவிலும் முறையிலும் மனமொழி செயல்களை பயன்படுத்துதல் தான் திட்டமிட்டு செயல்புரிதல். திருவள்ளுவர் சொல்வார், எண்ணுவோம் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ விழிப்பு நிலையில தேவை, பழக்கம், சூழ்நிலை ஆகியவற்றால் உணர்ச்சி வயப்படாது தன்னையும் தான் அடைய வேண்டிய பயனையும் விழிப்பு நிலையிலேயே செயலாற்றும் போது அந்த சிக்கல்கள்லாம் எழாது. சிக்கல் நீங்கி கவலையிலிருந்து விடுபட முடியும். தற்சோதனைன்னு பார்த்தோம்னா மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சி தான் அகத்தாய்வு. தன்னை, தனது தேவையை, செயலின் விளைவை, தகுதியை, மதிப்பை பற்றி ஆராய்வது தான் தற்சோதனை. ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் முன்புதான் தான் அன்று செய்த செயல்களை எல்லாம் நினைவிற்கு கொண்டு வந்து அவற்றால் விளைந்த நன்மை தீமைகளை நம்ம ஆராய்ச்சி செய்யணும். தன் செயல்களை சோதித்து செயலில் தவறு கண்டால் இனி அந்த தவறு ஏற்படாதவாறு உறுதி செய்து கொள்வது. நல்ல செயல் என்றால் அந்த முறையை நல்ல அழுத்தமாக பதிவு செய்து கொள்வதுதான். பொதுவா தானே சிக்கல்களை தோற்றுவித்துக் கொள்ளாவிட்டாலும் கூட ஒன்றிருக்க ஒன்று போய் ஒன்றாக வாழ்க்கையில் பல சிக்கல்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்க்கை என்பது சிக்கல் நிறைந்த மன போராட்டம். எங்கோ ஒருவர் தான் மன போராட்டத்திற்கு இடமளிக்காமல் வாழ்றாங்க. உயிரும் உடலும் சேர்ந்ததே ஒரு சிக்கல் தானே. அதிலிருந்து உருவாகும் சிக்கல்களே பிற சிக்கல்களுக்கு காரணமாகும். சிக்கல் இல்லாத வாழ்வு ஒரு மனிதனுக்கு அமையாது. அப்படி அமைந்தாலும் ஏதேனும் ஒரு சிக்கலை தானே உருவாக்கி கொண்டு தவிக்கும் வரையில் எந்த மனிதனும் அமைதியாக இருப்பதில்லை. தன்னிலை அறிந்த உளவியல் நிபுணர்களை இதற்கு விதிவிலக்காவார்கள். சிக்கல்களை அவற்றின் நுட்பம் தெரிந்து அவிழ்க்க பழகி கொள்ள வேண்டும். மேலும் சிக்கலாகி விடாத தெளிவும் வேண்டும். ஒரு சம்பவம் பார்க்கலாம். ஒரு தொழிலதிபர் தான் செய்யும் தொழில்ல ஏகப்பட்ட சிக்கல் இருப்பதா அவர் மன அழுத்தத்தோட வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு தொழிலையே மாற்றி விடுவோமா அப்படிங்கிற எண்ணம் கூட வந்தது. அவருடைய 9ஆம் வகுப்பு படிக்கும் மகள் வந்து கல்யாணி. அவங்க பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்ததும் வீட்டில் வந்து ஹோம்ஒர்க் செய்ய தயாராகிறாங்க. அப்போ மொட்டை மாடியில பட்டம் விட்டு கொண்டிருந்த கல்யாணியின் தம்பி பட்டமும் நூல்கண்டையும் கொண்டு கீழே வந்தான். பட்டத்தையும் கையில் கத்தை போல சுற்றி இருந்த நூல்கண்டையும் தரையில போட்டான். அப்போ அப்பாட்ட, பாப்பா நூல் சிக்கலாயிருக்கு, வேற நூல் கொண்டு வாங்கித்தாங்கப்பா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவருடைய மகள், நூல் சிக்கலாயிட்டா உடனே அதை தூக்கி எறிஞ்சிட்டு வேற வாங்கணும்னு நினைக்கிறது தப்புடா தம்பி. ஏதாவது ஒரு முனையை பிடித்து கொண்டு மெதுவாக பொறுமையாக சிக்கலை எடு, நூலில் உள்ள சிக்கல் வந்துவிடும் என்று இயல்பாக சொல்லிவிட்டு அவ தன் வேலையை தொடர்ந்து செய்றா. அப்போ அவளது தந்தைக்கு அவருக்கே சொல்லியதாக இருக்குது. அப்போ அவர் மூளையில பல ஜன்னல் திறந்து விட்ட மாதிரி இருந்துதான். தன்னுடைய தொழிலில் உள்ள சிக்கலை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு நிதானமாக சிந்தித்து அதற்கான தீர்வுகளை கண்டுபிடித்து அவர் தொழில முன்னேற்றம் அடைந்தாராம். அப்போ ஒவ்வொரு சிக்கலுக்கும் தீர்வும் நம்மகிட்ட தான் இருக்கு. அந்த சிக்கல்களுக்குள் நடைபெறுவதுதான் வாழ்க்கை. சிக்கல்களை அவற்றின் நுட்பம் தெரிந்து நம்ம அவிழ்க்க பழகி கொள்ள வேண்டும். சிக்கல்களை மேலும் சிக்கலாக்கி விடாதவாறு தெளிவு வேண்டும். இதை எல்லாமே நம்ம மனம்தான் செய்தாக வேண்டும். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, துன்பத்திற்கு யாரோ துணையாவார் தாமுடைய நெஞ்சம் துணையல் வழின்னு. தகுந்த மனோ பயிற்சியின் மூலம்தான் மனதின் தரத்தையும் மனதின் திறத்தையும் அதாவது மனதின் வளத்தை முதலில் உயர்த்தி கொண்டாக வேண்டும். தன்னிலை அறிந்து இறைநிலை உணர்ந்து அந்த தெளிவோடு ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறி காத்து வாழும் ஒரு தேர்ந்த மனவள கலைஞனுக்கு, குண்டலினி யோகிக்கு எந்த விதத்திலும் கவலை வர வாய்ப்பே இல்லை. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்கிறார் திருவள்ளுவர். இப்ப தன்னிலை உணர்ந்து மனவளக்கலையின் 4வது அங்கமாகிய முழுமை பேற்றை எய்திவிட்ட ஒருவருக்கு அவர் உடலில் நோயோ வாழ்க்கையில் சிக்கலோ இருந்தாலும் கூட எந்த கவலையும் வர வாய்ப்பில்லை.
வாழ்க்கையே ஒரு கணக்கு தான். சரியான விடையை கண்ட இடத்து சிக்கல் இல்லை. சரியான விடையை காண ஞானம் இருந்தால்தான் முடியும். அறிவை அறிந்த தெளிவு என்னும் ஞானம் இல்லாவிட்டால் முழுமை பேறு அல்லது முற்றறிவு என்னும் ஞானம் வராதவரை விடையை சரியாக கணிக்க முடியாது. விளைவு சிக்கல், துன்பம், கவலைதான். அதைதான் மகான் சொல்றாங்க. தப்பு கணக்கிட்டு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ? இயற்கை விதி ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கப்போது அளிக்கும் சரி விளைவு. எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். பிறவி பயனை அடையதான் நம்ம பிறந்திருக்கோம். ஆனா இப்படிதான் வாழ வேண்டும் என தெரிந்து வாழ வேண்டும். தைரியமா வாழணும். சிக்கல்கள் வெள்ளம் போல வந்தாலும் அறிவென்னும் தோணியில் ஏறி அவ்வெள்ளத்தில் மிதக்க வேண்டும். மூழ்கிவிடக் கூடாது. கவலை வேறு, பொறுப்புணர்ச்சி வேறு. கவலைப்படக்கூடாது என்பதற்காக வந்துவிட்ட சிக்கலை மறந்துவிடலாகாது. சிக்கலை ஏற்கத்தான் வேண்டும், எதிர்கொள்ளத்தான் வேண்டும், ஆராயவும் வேண்டும். கண்ணதாசன் ஒரு பாடல்ல சொல்வார், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை அப்படின்னு சொல்றார். நம்ம முற்பிறவியில செய்த தீவினைகளான பாவ பதிவுகள் தான் அதிக சிக்கலை நம்மளுக்கு உண்டாக்குது. எந்த சிக்கல்களாயினும் தன்னை உணர்ந்த தெளிவினால் நீங்கிவிடும். ஞானியர்களுக்கு முன்வினை பயமும் இல்லை, தவறிழைத்து சிக்கல்களை உருவாக்கி கொள்ளும் பின்வினை பயமும் இல்லை. இதைத்தான் திருமூலர் சொல்றாரு. தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவன் அருளாலேன். அப்ப தன்னாலோ பிறராலோ விளைகின்ற சிக்கலை என்ன செய்வதென்றும் எதிர்கொள்வதென்றும் ஆராய்ச்சி செய்வோம். சிக்கல்களை பட்டியலிட்டு 4ஆக நம்முடைய மகான் பிரிச்சு சொல்றாங்க. அனுபவித்தே தீர்த்தாக வேண்டியவை, தள்ளி போட வேண்டியவை, அலட்சியப்படுத்தி விட வேண்டியவை, உடனடியாக தீர்க்க வேண்டியவை. இப்ப அனுபவித்தே தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத, அந்த கவலைக்கு தீர்வு ஒண்ணுமே கிடையாது. யாருமே உதவி செய்ய முடியாது. அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அலட்சியம் செய்து விடவும் முடியாது, தள்ளி போடவும் முடியாது, தீர்வு காணவும் முடியாது என்ற நிலைமையில தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோன்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு இளம்பிள்ளை வாதம் வந்து எவ்வளவோ மருத்துவம் பார்த்தோம், குணமாகலை அப்படின்னா அந்த சிக்கலை எப்படி அவிழ்ப்பது? கவலைப்படுவதனால்தான் ஆகக்கூடியது என்ன? தைரியமா, அமைதியா, இந்த மனதோடு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி வாலிப வயதுடைய உறவினரின் எதிர்பாராத மரணம், புயல், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களால் உண்டாகும் துன்பங்கள், இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவும் அதை சகித்து கொள்ளவும் தான், அனுபவிக்கவும் தான் வேண்டும். அதே மாதிரி தள்ளி போட வேண்டியவை. இப்போ ஒரு குடும்பத்தில் பருவமடைந்த பெண் இருப்பாங்க, அவங்களுக்கு பருவ வயது கடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவங்க தாயார் சொல்லுவாங்க தந்தையை பார்த்து, பெண்ணுக்கு திருமண வயசு கடந்து போய்கிட்டே இருக்கு, நீங்கள் சும்மா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. தந்தை என்ன செய்வார்? அவர் ஒருவரால் மட்டும் நடைபெறக்கூடிய செயலா? அது காலம் வரும்போது தான் நடக்கும். அதே மாதிரி மகனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல, அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த சிக்கலை தீர்க்கவும் பொறுமையாக காத்திருக்க தான் வேணும். அதை தள்ளி போடணும். அதே மாதிரி அலட்சியப்படுத்தி விட வேண்டியவை. பெரும்பாலான குடும்பத்தில் வயதான பெரியவங்க இருப்பாங்க. அவங்க எந்நேரமும் பிறகு செயல்களில் தலையிட்டு ஒவ்வொரு செயலையும் நான் சொல்ற மாதிரி தான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் மீது ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்த தான் வேணும். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க எந்த நேரமும் வம்பு கிழித்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பதிலுக்கு சண்டையிட்டு வெற்றி பெற முடியாது. அப்போ இந்த சிக்கலை எல்லாம் அவங்க தன்மை அவ்வளவுதானே அலட்சியப்படுத்திடணும். அதே மாதிரி உடனடியா தீர்க்க வேண்டியவை. அதிகமா சாப்பிட்டா சரியாமை ஏற்படுது. அப்போ அந்த சிக்கலை நம்ம உடனடியா தீர்க்கணும். அதே மாதிரி உடல்ல அறுவை சிகிச்சைக்கான நோய் வந்தாலும் அதனை உடனடியா நம்ம சிகிச்சை எடுத்துக்கணும். குடும்பத்துல பெரிய குடும்பங்கள்ல அண்ணன் தம்பி இருப்பாங்க. அப்பா இறந்த பிறகு அந்த குடும்பத்துக்குள்ள நிலத்தை பிரிக்கிறதுக்கு தகராறு வரும். அப்படி வரும்போது அவங்க அந்த கருத்து வேறுபாடு வராம இருக்கிறதுக்காக அந்த பாக பிரிவினையும் உடனடியா அதை செய்யணும். அப்பதான் அந்த குடும்பத்துல பிரச்சனை வராம அவங்க ஒற்றுமையா இருக்க முடியும். அப்போ அனுபவித்தே தீர்க்க வேண்டியவை அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இதை மாற்ற முடியாத சிக்கல். தள்ளி போட வேண்டியதுன்னா, நம்ம தள்ளி போட்டா காலத்தால, சமுதாயத்தால அது நடந்துவிடும். அப்போ கவலைப்பட்டு
நடக்க போறது ஒண்ணுமில்ல. அதே மாரி அலட்சியப்படுத்தி விட வேண்டியவை, அவங்க பெரியவங்க அப்படிதான் பேசுவாங்க. அவங்க குணம் அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டோம்னா, அது காலத்தால மறைந்து விடும். உடனடியாக தீர்க்க வேண்டியவை, காலம் தாழ்த்தினாலும் துன்பம் வரும். அப்ப உடனடியா தீர்க்கணும் அப்படின்னு நம்ம உடனடியா தீர்த்தோமானால், அந்த சிக்கலுக்கெல்லாம் நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும். அப்போ சிக்கலுக்குள்ள தான் தீர்வெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி நடந்தோம்னா கவலைக்கு இடமே இருக்காது. இயற்கை அமைப்புல தெளிவு, இயற்கை இயல்புல நம்பிக்கை இவற்றுடன் விளைவறிந்த விழிப்போடு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்வது என்ற அளவுல நம்ம செயல்களை செய்து கவலையற்ற வாழ்வு வாழலாம். சிக்கலை கண்டு மிரளாமல் சிக்கலின் தன்மை, அது காரணம், அது உண்டான விதம் இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்யணும். அப்ப இன்னைக்கு கவலையா தெரிகிறது, நாளைக்கு கவலையா தெரிகிறது இல்ல. எனவே எந்த கவலையையும் நம்ம ஆராய்ந்து சரியான தீர்வை காணலாம். எல்லா சிக்கலுக்கும் முடிவு இயற்கையிலே தான் உண்டு. ஒவ்வொரு சிக்கலையும் வெற்றி கொள்வது தெளிந்த தேர்ந்த அறிவு தான். அப்ப அத்தகைய அறிவு எல்லாத்துட்டையுமே இறைநிலை கொடுத்துருக்கு, நம்மகிட்ட இருக்குது. அந்த அறிவை தூண்டி அதையே வலுவுள்ள ஆயுதமாக கொண்டு கவலையை ஒழித்து வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சி பெறலாம். வறுமை, நோய், கடன், குடும்பத்தவர்களோடு கருத்து வேறுபாடு, பேராசை, பொறாமை, சுற்றத்தார் மரணம், தனது அல்லது தனது சுற்றத்தாரின் மரணத்தை பற்றி அச்சம், பொருள், செல்வாக்கு, புகழ் இவற்றில் இழப்பு இவற்றால் கவலைப்படுவோர் எண்ணிறந்தோர். இப்போ வறுமையையும் கடனையும் நம்ம முயற்சியாலையும் சிக்கனத்தாலையும் தான் தீர்க்க முடியும். நோயை செயலொழுக்கம், மருந்துண்ணல் என்பவற்றால் போக்க முடியும். கருத்து வேறுபாடுகளை காரணமறிந்து நீக்கியும் விட்டு கொடுத்தும் விளக்கம் கூறி மன நிறைவை ஏற்படுத்தியும் தான் தீர்க்க வேண்டும். பேராசை, பொறாமை இவை விளைவறிந்து நிறைமனம் பெற்று தான் தீர்க்கப்பட வேண்டும். பொருள், செல்வாக்கு, புகழ் இவற்றின் இழப்பை முயற்சியாலும் ஒழுக்கத்தாலும் சமுதாய தொண்டாலும் தான் நாம் ஈடுபடுத்தி கொள்ள முடியும். ஒரு கதை பார்க்கலாம். ஒரு துறவி ஒருத்தர் மலை உச்சியில குடில் அமைத்து தங்கியிருந்தாராம். அவரை காண மக்கள்லாம் போயிருக்காங்க. அவர் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அந்த முக்காலத்தையும் அறிந்தவர். முக்காலம் பற்றி தெளிவாக கூறும் திறம் படைத்தவர். மக்களின் குறைகளை தொடர்ந்து போக்கி வந்தார். அவர்களுக்கு நல்ல வழிகளையும் சொல்றாரு. நிறைய உதவிகளும் செய்து வராரு. ஒரு சமயம் ஊர்ல உள்ள அத்தனை பேரும் துறவியை பார்க்க போனாங்களாம். இந்த கூட்டத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் சிறிது நேரம் தியானம் செய்துட்டு வந்தாராம். எல்லாரும் முண்டியடித்து கொண்டு வந்து நான் தான் முதல்ல துறவியை பார்க்கணும்னு வந்தாங்களாம். உடனே அந்த துறவி முதல்ல அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் குடிலுக்குள்ள போய் ஒரு கூடையும் தாள்களும் கொண்டு வந்தாராம். மக்கள் ஒவ்வொருத்தட்டையும் தாளை கொடுத்து உங்களுக்கு தீர்க்க முடியாத முக்கியமான சிக்கல் இருந்தா அதை மட்டும் இந்த தாள்ல எழுதி கூடையில போட்டுருங்க அப்படின்னு சொன்னாராம். மக்கள் ஆர்வத்தோட தாள்களை வாங்கி கொண்டு எழுதி அந்த கூடையில போட்டிருக்காங்க. துறவி அந்த கூடையை குலுக்குறாரு. பிறகு ஒருவரை பார்த்து ஒரு தாளை எடுத்து பாருங்க, உங்க தாள் வந்துச்சுன்னா உள்ளே போட்டுட்டு மற்றவர் எழுதிய தாளை எடுங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒவ்வொருத்தரையா எடுக்க சொல்லி அதுல எழுதி இருந்ததை படிங்க. உங்க சிக்கலை விட அந்த சிக்கல் பெரிதா இருந்ததுன்னா அந்த சிக்கலை தீர்க்க உங்களுக்கு தோன்ற அறிவுரைகளை கூறுங்க. உங்க சிக்கல் அதை விட பெருசா இருந்தா நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஒவ்வொருத்தரும் ஒரு தாளை எடுத்துக்கிட்டு அந்தந்த தாளுக்கு உரியவற்றை அவங்களே அதிக நேரம் பேசி அறிவுரை சொன்னாங்களாம். பிறகு தங்களுக்குள்ள தீர்வை ஏற்படுத்தி கொண்டு துறவியிடம் விடைபெற்று சென்றாராம். துறவி புன்னகைத்தாராம். அனைவருக்கும் தங்கள் சிக்கலுக்கான தீர்வு கிடைத்தது. அப்ப பிறர் சிக்கலை பார்க்கும்போது தன்னுடைய வாழ்க்கை சிக்கல் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு நம்மளுக்கு தோன்றுது. சிக்கலே இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான் பெருஞ்சிக்கல். என்றைக்கு உடல்ல உயிர் சிக்கி கொண்டதோ அந்த சிக்கல் தானாகவே அவிழும் வரை வாழ்க்கை சிக்கல்கள் வந்து போய் கொண்டுதான் இருக்கும். இந்த தெளிவோடு சிக்கல்களை எல்லாம் அவற்றின் வழியே வரவும் போகவும் விட்டுவிட்டு தான் மட்டும் மேம்பாலம் கட்டி கொண்டு சிக்கல்களின் குறுக்கீடுகளின்றி முழுமை பேர் என்ற உன்னதமான லட்சியத்தை நோக்கி அந்த மேம்பாலத்தின் வழியே தன் பயணத்தை தொடர்பவன்தான் உண்மையான மேலோன். சிக்கல் என்பது மனதிற்கும் விஷயத்திற்கும் இடையில் சிக்கி இருப்பதே. நீ அதை மனதில் ஏற்காத பட்சம் அது ஒரு விஷயமே அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சிக்கல் வந்ததுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. போதுமான அறிவும்
அவகாசமும் இருந்தாதான் நம்ம அந்த காரணத்தை ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கலாம். அப்ப அதை விடுத்து நம்ம யாரையுமே நொந்து பயனில்லை. கிருஷ்ண பரமாத்மா சொல்வாரு, காரணமின்றி கஷ்டம் இல்லை, கஷ்டங்களை கடந்து செல்பவனே வாழ்வின் மகத்துவத்தை பெறுகின்றான் அப்படின்னு சொல்றார். இப்ப நமக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக செயல் விளைவு தத்துவம் இல்லை என்று ஆகிவிடுமா? துன்பம் வந்து இருக்கிறதா, விளைவுதான் வந்திருக்கு அப்படின்னு அந்த காரணத்தை நம்ம செய்த செயல்ல இருந்தா வந்திருக்கு, கண்டிப்பா அதுதான் நடக்குது. அதனால வரும் விளைவை நொந்து பயனில்லை, விளைவை கண்டு நோவது இறை ஆட்சியை குறை காண்பதுதான். அப்ப இறைநிலை முற்றறிவானது, நம்ம சிற்றறிவினர். சிற்றறிவினர் முற்றறிவு தந்த விளைவுக்கான செயலை கண்டுபிடிக்கணும். முற்றறிவிடம் குறையிருக்கவே முடியாது. அப்போ நாம் செய்த செயலுக்கு பின்னால் தான் ஏதோ நமக்கு தெரியாத ஒன்று நடந்திருக்கிறது. அதனை கண்டுபிடித்து நமது அறிவை உயர்த்தி கொள்ள வேண்டும். துன்பங்களுக்கிடையே அறநெறி காத்து அந்த துன்பங்களை எதிர்கொண்டு செம்மையாக வாழ்ந்தால் அந்த வாழ்வே ஞான வாழ்வாகும். சுகபோகத்திற்கிடையே பெறும் ஞானத்தை விட துன்பங்களுக்கிடையில் பெறும் ஞானம்தான் உயர்ந்தது. சுட சுடரும் பொன் போல ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோர்க்கிற்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். இப்ப தீர்க்க முடியாத துன்பம் ஏதொன்றும் கிடையாது. தீர்க்கும் வழியை தீர்க்கமாக அறியாதவர்களே உண்டு. திறக்க முடியாத பூட்டே கிடையாது. சரியான சாவியை கண்டுபிடிக்காதவர் தான் உண்டு. வாழ்க்கை என்னும் வண்டியானது எண்ணம் சொல் செயல் என்னும் இரு சக்கரங்களினால் ஓடிக்கொண்டேதான் அது இருக்குது. அந்த வண்டியில் இன்பம் துன்பம் என்னும் இருவித சரக்குகளும் உள்ளன. விளைவறிந்த விழிப்பு என்ற மொழியில்தான் அந்த சரக்குகளின் மீது நுணுக்கமாக விலாசம் எழுதப்பெற்று மொழி தெரிந்தவர்களும் தங்கள் கைக்கு கிடைத்த சரக்கை இறக்கி துய்க்கிறார்கள். அதன் பயனை அனுபவிக்கிறார்கள். வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழி கண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியுறும் என்று ஒரு கவியில மகான் சொல்வாங்க. அப்ப அனுபோக பொருட்கள் பெருக பெருக உடல் நலம் கெடும், சொத்துக்களின் எண்ணிக்கை வளர வளர மன அமைதி கெடும், குடும்பத்தில் பராமரிக்கப்பட வேண்டியவர்களின் எண்ணிக்கை உயர உயர சுதந்திரம் கெடும். இவை கெட கெட கவலை விசுவரூபம் எடுத்து வளரும். ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்பதை தேர்ந்து அவரவர் தேவை சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுத்து செயலாற்ற வேண்டும். கவலையை ஒழித்து சிக்கலின்றி வாழ வேண்டுமானால் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உருளும் வாழ்வு என்னும் காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கும் நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஔவையார் ஒரு பாடல்ல சொல்றாங்க, எழுதியவரை கான் இறங்கும் மடநெஞ்சே கருதியவாறு ஆமோ கருமம் கருதி போய் கற்பகத்தை சேர்ந்தோருக்கு காஞ்சிரங்காய் முற்பவத்தில் செய்த வினை ஈந்ததேல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம செய்த செயலுக்கான விளைவு தான் வரும். நம்ம செயலை மட்டும் தவறா செய்துட்டு விளைவு நல்லா வரணும் அப்படிங்கிறது நினைக்கிறது நம்முடைய முட்டாள் மனது தான் அப்படி நினைக்குது. அப்போ கற்பக மரம் கேட்டதை தரும். நம்ம கேட்கும்போது நல்லதுதான் கிடைக்கும் அப்படின்னு போனோம்னா கசக்கிற எட்டிக்காயை தான் கொடுக்கும். காரணம் என்னன்னா நம்ம முற்பிறவில செய்த வினை தான் நம்மளுக்கு இப்போ விளைவா வருது. வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் அப்படின்னு பட்டினத்தார் சொல்றார். வினைப்பதிவின் அடையாளம் தான் உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கலா வருது. நம்முடைய பாவப்பதிகளை போக்க தவமும் அறமும் செய்ய வேண்டும். சங்கல்பம் செய்து நம்முடைய அருகுணங்களையும் சீரமைக்க வேண்டும். நாம் நம்மையும் வாழ்த்தி பிறரையும் வாழ்த்தி மகிழ வேண்டும். தமம் இயற்றி மௌனம் இருந்து அகத்தாய்வு செய்து வரும்போது அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய நம்பிக்கை முடிவெடுக்கும் திறன்லாம் ஏற்பட்டு சிக்கலுக்கு தீர்வு நம்மளுக்கு எளிதில் கிடைக்கும். இரண்டொழுக்க பண்பாடை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். செயல் விளைவு தத்துவம் நிலையாமை தத்துவத்தை புரிந்து நடக்கும் போது சிக்கலை எளிதில் தீர்த்து கொள்ளும் தன்மை ஏற்படும். இடியாப்பம் போல் வாழ்க்கை எங்கே தொடங்குது எங்கே முடியுது என தெரியவில்லை. இடியாப்ப சிக்கலில் சிக்கி சிக்காமல் வெளியே வர வேண்டும். இதுதான் வாழ்க்கை. எனவே நாம் குரு நினைவோடு நம்பிக்கையோடு தவமும் அறமும் செய்வோம். நம்முடைய வாழ்க்கை சிக்கல்கள் நீங்கி பிறவி பயனை அடைவோம் என்று கூறி
எனக்கு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை அறக்கட்டளை மெய் அன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.